தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள். காக்கும் பணி எங்கள் பணி என்ற கொள்கையின் அடிப்படையில் இயங்கி வரும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை கடந்த 5 ஆண்டுகளில் 1,10,836 தீ விபத்து அழைப்புகளிலும் 4,50,832 மீட்பு அழைப்புகளிலும் பணியாற்றி 52,837 மனித உயிர்களையும் 2,898 கோடி ரூபாய் மதிப்புள்ள உடைமைகளையும் காப்பாற்றியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 281 கோடி ரூபாய் மதிப்பிலான தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு பணியாளர்களின் பாதுகாப்பு கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் 39 இடங்களில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்களுக்கான கட்டடங்கள் கட்டுவதற்காக 213 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. 37 புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதுடன் 9 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை பணியாளர்களின் பயிற்சியினை மேம்படுத்தும் விதமாக மாநில பயிற்சி கழகத்தை 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள். சிறைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவதில் இந்த அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. தற்போதைய சூழ்நிலையில் கேட்போம் சிறைவாசிகளின் நலத்தை கருத்தில் கொண்டும் தற்போது கோயம்புத்தூரில் இயங்கி வரும் மத்திய சிறை மற்றும் பெண்கள் தனிச்சிறையினை 327 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இடமாற்றம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோன்று மதுரை மத்திய சிறைச்சாலை மாற்று இடத்தில் புதிதாக அமைப்பதற்கு 229 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் புதிய மாவட்ட சிறைச்சாலை வளாகங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறைக்கு 17,111 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீதி நிர்வாகம். மக்கள் அனைவருக்கும் விரைவாக நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கு நீதிமன்றங்களுக்கு தேவையான கட்டடங்கள், மனித வளம் மற்றும் பிற உட்கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றி தருவதற்கு இந்த அரசு உரிய முக்கியத்துவம் அளித்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 25 சிறப்பு நீதிமன்றங்கள் உட்பட 82 நீதிமன்றங்கள் 176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற கட்டடங்கள், நீதிபதிகள் குடியிருப்புகள், சட்ட அதிகாரிகள் வளாகம் மற்றும் பிற உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் 1,118 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீதி நிர்வாகத்திற்கு 2,455 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பதிவுத்துறை. அலுவலகத்திற்கு நேரில் வராமல் ஆவணப்பதிவு செய்வதை முக்கிய நோக்கமாக கொண்டு ஆவணப்பதிவுகளுக்கான மேம்பட்ட விரிவான இணையதளம் ஸ்டார் 3.0 செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நவீன வசதிகளுடன் கூடிய மாதிரி சார்பதிவாளர் அலுவலகங்கள் சென்னை, அடையாறு மற்றும் பெரியமேடு பகுதிகளில் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 32 மாதிரி சார்பதிவாளர் அலுவலகங்களின் கட்டுமான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. பேரிடர் மேலாண்மை. காலநிலை மாற்றங்களால் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வரலாறு காணாத வகையில் குறுகிய நேரத்தில் பெய்யும் பெருமழை, புயல், பெருவெள்ளம் ஆகியவற்றை தமிழ்நாடு தொடர்ந்து சந்தித்து வருகிறது. இயற்கை பேரிடர் பாதிப்புகளிலிருந்து விரைந்து மீண்டு வருவதை உறுதி செய்திட அரசு நிர்வாகத்தை தயார்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்த அரசு கடந்த 5 ஆண்டுகளில் பெருங்கவனம் செலுத்தியுள்ளது. 2021 ஆண்டின் வெள்ளம், 2022 ஆண்டின் மாண்டஸ் புயல், 2023 ஆண்டின் இரட்டை பேரிடரான மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளம், 2024 ஆண்டின் கடுமையான பெஞ்சல் புயல் மற்றும் 2025 ஆண்டின் டித்வா புயல் ஆகியவற்றை இந்த அரசு திறம்பட கையாண்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இப்பேரிடர் பாதுகாப்புகளுக்கு நிவாரண நிதியாக ஒன்றிய அரசிடம் 50,922 கோடி ரூபாய் கோரியும் 1,151 கோடி ரூபாய் அளவில் சொற்பமான நிதியை மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது. வெப்ப அலையினை மாநிலம் சார்ந்த பேரிடராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து முதல் கட்டமாக 11 மாநகராட்சிகளுக்கு தனித்தனியே வெப்ப அலை செயல் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவு அபாயங்களுக்கு உள்ளாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கான பேரிடர் தணிப்பு திட்டத்தை தயாரிப்பதற்காக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் வறட்சி பாதிப்பிற்கு உட்படும் மாவட்டங்களான விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் உரிய வறட்சி தணிப்பு நடவடிக்கைகள் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பேரிடர் அபாயத்தை திறம்பட மேலாண்மை செய்திடும் நோக்கோடு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கான நகர்ப்புற பேரிடர் மேலாண்மை ஆணையம் UDMA உருவாக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் அதிநவீன வசதிகளுடன் கூடிய தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தை
50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிவாரணப் பணிக்கான நேரத்தை குறைக்கவும், அத்தியாவசியமான மீட்பு மற்றும் நிவாரணப் பொருட்களை பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் முன்கூட்டியே இருப்பு வைத்திருக்கவும் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் 3 மண்டல மீட்பு மற்றும் நிவாரண மையங்கள் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.